நீதிமொழிகள் 12வது அதிகாரம். மாலை நேரங்களில் நம்ம நீதிமொழிகள் தொடர்ச்சியை பார்த்து கொண்டே வருகிறோம். 12வது அதிகாரத்தில் இந்த நாளில் 23ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முதல்ல அந்த பகுதி வாசிக்கலாம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. 23ஆம் வசனம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். விவேகம், ஞானம் எல்லாம் இறக்கிற ஒரே வார்த்தைகள். அறிவு என்பது கற்றுக்கொண்ட காரியம்தான் அறிவு. நிறைய படிக்கிறவனுக்கு நிறைய அறிவு இருக்கும். ஆனால் விவேகம், ஞானம் என்பது படிப்பு தேவை கிடையாது. படித்தவன் தான் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன்லாம் கிடையாது. படிக்காதவனும் ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அறிவு ஞானத்துக்கு ரெண்டு வித்தியாசம் என்ன சொன்னால், அறிவு என்பது கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறதா ஞானம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது, படத்தனமாக காரியத்தை செய்வாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய படித்தவங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வாழ்க்கையை நடத்த தெரியாமல் டைவர்ஸ் போயிட்டே இருக்காங்க. சரியா, உடைச்சிட்றாங்க. வாழ்க்கையை வாழ தெரியல. பணம் இருக்குது, அறிவு இருக்குது, நல்ல பதவிகள் இருக்குது, ஆனால் அதை நடைமுறைக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. அப்போ அறிவு இருந்தும் விவேகம் இல்லாத மனிதர். ஸோ அந்த வார்த்தையை கவனிங்க. 23ஆம் வசனத்தில் விவேகமுள்ள மனுஷன், ஞானமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். அப்படின்னா என்னென்னா, அடுத்தவனுக்கு சொல்லித்தர மாட்டான்ன்ற அர்த்தம் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அறிவை அடக்கி வைக்கிறான்னு சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி காட்ட விரும்ப மாட்டான். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், எவனும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதல்ல, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. யார்கிட்டையாவது கற்றுக்கொள்வது அவனுடைய ஆசையாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் காட்டிகிட்டே இருந்தால் நாம் கற்றுக்கொள்ளவே முடியாது. சரியா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வெளிக்காட்டிகிட்டே இருப்பேன். அதான் மூடன் செய்கிறான். மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். தனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். தெரியுதோ தெரியலையோ தனக்கு எல்லாம் தெரியுன்றத பேசிக்கொண்டே இருப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால், அவன் ஒரு காலம் கற்றுக்கொள்ளவே மாட்டான். சரியா, அதான் அடக்கி வைத்தல் என்று சொல்ல. அடக்கி வைத்தனா அடுத்தவனுக்கு சொல்லித்தர மாட்டான்ற அர்த்தம் கிடையாது. அப்போ அடக்கி வைக்கிறான் என்று சொன்னால் தன் அறிவை பத்திரப்படுத்துகிறான். எதற்காக சொன்னால், நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லியாச்சுன்னா அதோட உங்களுடைய லேர்னிங் முடிஞ்சிடும், கற்றுக்கொள்ளுதல் முடிஞ்சிடும். ஆனால் நான் எனக்கு இன்னும் தெரியாது, நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறோம், கற்றுக்கொண்டே இருப்பான். சரி, அதான் அந்த விவேகம் உள்ள மனுஷன். அவன் தான் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். எல்லாம் ஔவையார் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறான். ஔவையார் அவ்வளோ அறிவுள்ள. நம்ம அவங்க சொல்லும்போது ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நவா மரத்துக்கு கீழே அவங்க நின்னப்ப ஒரு சின்ன பையன் மரத்து மேலே நின்னானா. அப்போ அவன் கேட்டானா, பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டானா. இந்த அம்மாவுக்கு விளங்கலை. அப்படி சுட்ட பழம் சுடாத பழம்னா எப்படின்னு சொல்லி தெரியல. இவங்க படித்தவங்க, கற்றவங்க, வயதானவங்க, சின்ன பையன் கேட்குற இவங்களுக்கு புரியலை. சரி, சுடாத பழம்னு சொன்னால் நல்லா இருக்கா, சுட்ட பழமாக பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு சுட்ட பழம் தாப்பான்னு மரத்தை ஆட்டி விட்டால் மரத்துலேருந்து நவா பழம் நிறைய கீழே விழுந்துச்சு. அந்த அம்மா எடுத்து ஃபூன்னு ஊதிட்டு சாப்பிட்டாங்க. என்னம்மா பழம் சுடுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுச்சு, விளங்கிச்சு. அவங்க மண்ணை போக்குறதுக்காக என்ன பண்ணாங்க, ஊதி ஊதி சாப்பிட்டாங்க. அவன் கேட்டான், பழம் சுடுதா பாட்டி அப்படின்னு கேட்டான்.
அப்போ கற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு சுட்டப்பழம் சுடாத ஒரு சின்ன பையன்ட்ட இருந்து, என்ன கேலி பண்ணுறியா நீ அப்படின்னு அந்த அம்மா திட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கல்வி கற்றுக்கொண்டது முடிஞ்சிருக்கா. நான் எவ்வளோ பெரிய படித்தவன் தெரியுமா சொல்லலை, அவங்க அமைதலாக இருக்காங்க. சரி, கற்றுக்கொள்வோம் என்பதற்காக தெரியாத ஒன்றை அவங்க சொல்கிறாங்க. அதுதான் விவேகம், அதுதான் அறிவு, அதுதான் ஞானம் என்பது. அப்போ இந்த இடத்துல அழகா நீதிமொழியில் வாசிக்கிறோம், விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். எனக்கு தெரியும் 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 சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டான். ஆனால் அந்த ஓவராக பேசி தங்களை எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தான் எல்லாமே தெரியும் ஒருத்தன் சொல்கிறான்னா, வேதம் அவனை பார்த்து என்ன சொல்லுது? மூடன். கற்றுக்கொள்ள விரும்புவோம், இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புவோம். வேதத்தை படிக்கும் போதும் அந்த ஆசை வேணும். இதான் எனக்கு தெரியுமே, இதான் நான் படிச்சிருக்கேனே, சொன்னதையே தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அநேக காரியங்களை நான் மறுபடியும் 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 படிக்கும் பொழுது அதிலிருந்து புதிய காரியங்களை என்ன பண்ண முடியும்? தோண்டி எடுக்க முடியும். அற்புதமான காரியங்கள் உண்டு. என்னைக்கு எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டேனோ அன்னையோட என்னுடைய கற்றுக்கொள்ளுதல் முடிவுக்கு வந்துடும். சரியா? கற்றுக்கொள்ள வேண்டும். கல்விக்கு முடிவே கிடையாதுங்க, கற்றுக்கொள்வதற்கு முடிவே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். 10வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்களேன். 10வது அதிகாரம், அதே நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடருடைய வாய்க்கு கேடு சமீபமாக. வாயாலே நுணலும் தன் வாயார் கெடுன்னு சொல்லுவாங்க. வாயாலே கெட்டவர்கள் நிறைய பேர். அதாவது மூடனும் அமைதலாக இருந்தால் அவன் ஞானி என்று எண்ணப்படுவான்னு சொல்லியிருக்கு. ரொம்ப பேசணும்னா ஓஹோ இவர் இவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி, பேசாமல் இருக்கிறவன் ஞானமானாக எண்ணப்படுவான். அப்படி எண்ணப்படுறதுக்காக அமைதலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல அமைதலாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஞானமுள்ள ஒரு மனுஷன். அதே இது 13வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. 13வது அதிகாரம் 16வது வசனம். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷன். அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 2வது வசனம். 15:2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயு புத்தியினத்தை கக்கும். அப்படி சொல்லு. சரியா? ஞானிகளின் நாவு அறிவை பயன்படுத்தும். சரியா? எந்த இடத்துல? அதாவது ஈற்றனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பொற்தட்டிலே வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களை போல இருக்கும். சரியா? அதுக்கு சமம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியான நேரத்திலே பயன்படுத்த தெரிய வேண்டும். அதான் ஞானம் உள்ளவர்கள். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வரும்போது ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லணும். ஆரம்பிக்கும் போதே பாஸ்டர் அதுதான் சொல்ல வர்றாரு, எனக்கு தான் தெரியுமே, இவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியும்னு ஒருத்தவங்க நினச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளுதலே இருக்காது. தெரிஞ்ச காரியம் பேசினாலும் புதுசாக கேட்குற மாதிரி கவனமாக என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவரே நான் இதிலிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு புதிய காரியங்களை ஆண்டவர் பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. போதகர் பேசுவார் என்பதல்ல, தேவன் நமக்கு புதிய காரியங்கள் எடுத்து காட்டுவார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட பேச விரும்பும் பொழுது நம்ம நம்முடைய கதவுகளை அடைச்சிடக்கூடாது. சரியா? நான் அப்படி சொல்கிறவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், தெரிஞ்ச இதான சொல்கிறாரு, இதான பேசுகிறேன்னா, இது வரைக்கும் பேசினதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டோமா? இல்லையே, எல்லாத்துக்கும் கீழ்ப்படியில்லை. அப்போ ஆண்டவர் மறுபடியும் சொல்வாரா சொல்ல மாட்டாங்க? மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீ ஏற்கனவே சொல்லி என்ன பண்ணல, கீழ்ப்படியலை, மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ அதுவும் இருக்கிறது. அதனால் முக்கியமான ஒரு காரியம். சரியா? அப்போ 23ஆம் வசனத்தில் அழகாக அங்கே சொல்லுகிறான், விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். நாம் எப்படி இருக்கிறோன்றது யோசித்து பார்ப்போம். 24வது வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பகுதி கட்டுவான்னா என்ன அர்த்தம்? கப்பம் கட்டுவான்.
சரியா? சோம்பேறி சில நேரத்தில் தன்னுடைய சொந்தத்துக்கே அவன் கப்பம் கட்ட வேண்டியது வரும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை இல்லவன் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்? முன்னாடியே யோசிச்சு செய்ய வேண்டிய காரியத்தை அந்த நாட்களில் செஞ்சு. சோம்பேறி யாருன்னு சொன்னால் நமக்கு புரிஞ்சுக்கலாம். சோம்பேறி யாரு? இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கிறோம், இன்னும் நேரம் இருக்குல்ல, அப்படியே தள்ளி போட்டுக்கொண்டே போகிறவன்னா சோம்பேறி. 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னால் இன்னும் 1 மணி நேரம் தூங்கலாம் அப்படி சொல்லுகிறவன் யாரு? சோம்பேறி. சரியா? அது அந்த சோம்பேறித்தனத்தை சொல்லுகிறது. அப்ப ஜாக்கிரதை உள்ளவன் யாருன்னு சொன்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்திலே சரியாக செய்பவன், அவன் தான் ஜாக்கிரதை உள்ளவன். ஜாக்கிரதையாக. இப்ப மழைக்காலம் வரப்போகுதுன்னு சொன்னாலே விவசாயி சில காரியங்கள் அவன் என்ன ஆகணும்? ஆயத்தம் ஆக வேண்டும். எறும்பை பத்தி ஆண்டவர் அழகா சொல்லுகிறார் இல்லையா? எறும்பு என்ன பண்ணுகிறதுனா கோடை காலத்திலேயே தன்னுடைய உணவை சேர்த்து வைக்கிறது. அதுக்கு தெரியும் மழை காலம்னு ஒன்று வரும், அப்ப நம்ம வெளியே போக முடியாது, உணவு கிடைக்காது, சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லி தான் வாழ்வதற்காக செய்ய வேண்டிய காலத்திலே அது செய்கிறதா இருக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவன் அப்படி சொன்னா அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா அவன் ஆளுகை செய்வான். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறியை பத்தி நிறைய வசனம் இருக்கு இல்லையா? எங்க வாசிக்கிறோம்? இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம். இதே நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கதான் எறும்பை பத்தி எல்லாம் ஆண்டு சொல்கிறார். சரியா? 6வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே வருது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது ஞானம். சரியா? எதிர்காலத்தை யோசித்து செய்வது ஞானம். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று சொல்ற. தரித்திரம் எப்படி வருமா? தரித்திரம் எப்படி வருமா? வழிபோக்கனை போலன்னு சொன்னா எதிர்பாராத நேரத்தில் உன் மேல என்ன வந்துடும்? தரித்திரம் வரும். வழிபோக்கன் எதிர்பாராத நேரத்தில் வருது. அடுத்தது வறுமை எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவனை போல வரும். ஆயுதம் அணிந்தவன் சொன்னா அவனை நீங்க ஜெயிக்க முடியாது. ஃபுல்லா ஆயுதம் அணிந்தவனா இருக்கான், அவனோட உங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அப்ப வறுமை எப்படி வரும்? நீ மேற்கொள்ள முடியாத அளவுக்கு உண்மையிலே வறுமை வந்துவிடும். அதனால சோம்பேறியா இருக்காதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்ப ஜாக்கிரதையில் உடைய கை ஆளுகை செய்யும். அப்ப படிக்கிறதும் சரி, ஸ்டூடெண்ட் காலத்திலிருந்து சரி, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும்போது அதனுடைய விளைவு என்ன சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீங்க. அடுத்தவனுக்கு மேல ஆண்டு உங்களை வைப்பார். சோம்பேறியா இருந்தானா நிச்சயமா அடுத்தவனுக்கு கீழே தான் நிற்க வேண்டியது வரும். தேவன் அதான் அந்த இடத்துல சொல்லுகிறார். சில வசனங்களை வாசிக்கலாமா? 13வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 13:4 சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெற. சோம்பேறிக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? கொள்ள ஆசை இருக்குங்க. அவனுக்கு ஆசை நிறைய இருக்கும், ஆனா அவனுக்கு என்ன இருக்காது? வேலை செய்ய பெரிய இருக்காது. ஏதாவது குறுக்கோழியில் ஏதாவது கிடைச்சிருமான்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பான். அதான் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் சொல்கிறார். சார் விரும்புறதெல்லாம் கிடைக்கும்ன்ற அர்த்தம். ஆத்மா அவனுக்கு புஷ்டி ஆக முடியாது, ஆனா ஆத்மா அவனுக்கு விரும்பினது அவனுக்கு கிடைக்கும். 19வது அதிகாரம் 15வது வசனம். 19:15 சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான் அப்படி சொல்ல. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். சோம்பலுக்கும் தூக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கும். அதாவது தூக்கம் தப்பு கிடையாது. தூக்கம் யாரு கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இது சோம்பேறி பயன்படுத்துகிற ஒரு வசனம். அது சரியா? அடிக்கடி தூங்கிக்கிட்டு சொல்லுவான், கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு எது கொடுக்குறாரா? நித்திரை அளிக்கிறா. அந்த கிடையாது. சோம்பேறி என்ன பண்ணிகிட்டே இருப்பான்?
தூங்குவான். இந்த சோம்பேறியா உட்காந்துருந்தா அடுத்து என்ன தான் வரும்? தூக்கம் தான் வரும். எஞ்சி விறுவிறுன்னு வேலையை பார்த்தா என்ன ஆயிரும்? தூக்கம் போயிடும். சரியா? சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருப்பான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய கால உணவு எத்தனை மணிக்கு வரும்? 11 மணிக்கு வர வீடெலாம் இருக்குது. அப்புறம் பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடையே இட்லியை வச்சு மதியானத்துக்கும் அனுப்பி விட்டுருந்து அவங்க போன பின்னாடி சமைச்சு இவங்க மட்டும் சூடாக சமைப்பாங்க. இதெல்லாம் நியாயம் கிடையாது. ஐயோ பிள்ளைங்க அம்மாவை கடிச்சிடாங்க. சரி, நான் யாரை உங்கள் வீடை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது, நான் ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறேன். பெண்களுக்கு அழகே என்ன தான்? சுறுசுறுப்பு தாங்க, சோம்பேறித்தனம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க வேலை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. அது என்ன ஆச்சுட்டே தெரில. அது ஒரு ஒரு பரிதாபமான நிலைமை இன்னைக்கு. அதனால தான் ஹோட்டல்கள் பெருகிட்டே போயிட்டே இருக்குது. எதை வறுத்து போட்டாலும் தின்றதுக்கு ஆள் அங்கே 4 பேர் நின்றுட்டே தான் இருப்பாங்க. இதனால் வியாதிகளும் என்ன ஆகிட்டே வருது? பெருகிக்கிட்டே போகுது. சோம்பேறித்தனம் அது நல்லதே கிடையாது. பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளணும். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும். தூங்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். ஆனால் எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிச்சிடணும், வேலையை செய்ய வேண்டும். அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 21வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இல்லை, அது இல்லை. 21:25 சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் செய்ய வெங்காயம் உரிக்க பூண்டு உரிக்க அதெல்லாம் நமக்கு தனக்கு விருப்பம் கிடையாது. ஆசை இருந்தாலும் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியும். உங்களையே திட்டு நினச்சிடாதீங்க, சரியா? உதாரணத்துக்காக சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ ஆசை தன்னை கொல்லும். அது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். 10:4 பாருங்க, அதுலேயும் நிறைய வசனம் இருக்கு சோம்பேறிகளை பற்றி. 10வது அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். முக்கியமான ஒரு காரியம். 26வது வசனம் பாருங்க, அதே அதிகாரம் 10:26 பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சோம்பேறியை வச்சு ஒரு வேலையாகாது. ஆண்டவரே விரும்புகிறது கிடையாது, சரியா? ஒரு பையனை வெளியே அனுப்புகிறான். இன்னைக்கு கடையில் வேலை பார்க்கும்போது, தம்பி போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுன்னா, இவர் போஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் வருவார். ஒரு பொய்யை சொல்லிட்டு சரிப்படுத்துகிறான். சரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சோம்பேறிகள். ஏன்னா வேகமாக போஸ்ட் பண்ணிவிட்டு வேகமாக ஆஃபீஸுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வேலை கொடுத்துருவாங்க. அது செய்கிறதுக்கு அவனுக்கு மனசு கிடையாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணிட்டு வர்றது, அது அவ்வளோ அழகான ஒரு காரியம் அல்ல. சரி தானே? ஒரே ஒரு வசனம் பார்க்கலாம். 11வது அதிகாரம் 29 வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். இது வேற வசனம். ஓகே, முந்தின வசனம். ஓகே, 25வது வசனத்துக்கு வந்துடலாம். 12வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கும், சரியா? நல் வார்த்தையோ இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு கவலைப்படாதன்னு சொல்றாரு. ஏன் கவலைப்பட வேணான்றதையும் ஆண்டவர் அழகா சொல்றாரு. இப்ப மனுஷன் வாழ்க்கையில் கவலையை பேண 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 என்ன ஆகுது, அது அவன் வாழ்க்கை என்ன பண்ணிடும்னா அப்படியே நெருக்கும். 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். 15:13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிஞ்சிடும். ஆவி முறிந்து போகும், இனிமேல் வாழ முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடுவாங்க கவலைப்பட்டு. அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாக
இருக்கும். 17வது அதிகாரம் 22வது வசனம், 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பவுல் சொல்லுகிற ஆலோசனை என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டுடைய ஆலோசனை, ஆண்டுடைய அதாவது நல் வார்த்தைகள், இந்த இடத்துல அதான் சொல்லுது 12வது அதிகாரம் 25 வசனத்துல, நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். சரியா? மத்தேயு 6வது அதிகாரம் 25 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாதே என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே மத்தேயு 6வது அதிகாரம் 25 வசனத்துல, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த அழகான பகுதியை சொல்லி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. பட்சிகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் தேவன் அதை போஷிக்கிறாரா? போஷிக்கலையா? போஷிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சின்ன குருவி, அடைக்கலான் குருவி கூட ஒரு காசுக்கு 2 குருவி, அது கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது, செத்து கீழே விழாது. அப்ப அந்த குருவியை கூட தேவன் என்ன பண்ணுகிறார்? போஷிக்கிறார். இப்ப தேவன் போஷிக்கிற ஒரு காரியம். உலகத்தில் எவ்வளவு குருவிகள், 1 2 கோடிக்கணக்கா இருக்குது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? ஆகாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தருக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கைகளை நான் பிடிச்சிட்டு எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியாய் இருக்க பார்க்க வேண்டும். உலகம் நம்மளை நோகடிக்கும். உலகம் நம்மகிட்ட சொல்லும், இதெல்லாம் இல்லைன்னா நீ எப்படி வாழ முடியும், இது கூட இல்லைன்னா நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும், செத்து தொலைய வேண்டியதானே அப்படி சொல்லுவான். ஆனால் அப்படி ஆண்டு சொல்லலை. கவலைப்படாதன்னு சொல்றார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள் சொல்லுகிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் கவலைகள் என் மேலே வைத்து விடுங்கள் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் எல்லா அழகான வார்த்தைகள் அவங்க சொல்லியிருக்கனால தான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுங்க. எந்த இடத்துல இருந்து சொல்றாரு? அதை சிறைச்சாலையிலிருந்து சொல்றாரு. சிறைச்சாலையில கைகள் கட்டப்பட்ட பொழுது, கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த பொழுது அவர் அந்த சூழ்நிலையிலே அதை சொல்லுகிறார். ரொம்ப வசதியான சிறைச்சாலை கிடையாதுங்க, இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலைகள் கிடையாது. சரியா? இன்னைக்கு வெளியே இருக்கிறதோட உள்ள இருக்கிறது வசதியா இருக்கும் போல. இங்கே கூட உழைச்சி சாப்பிடணும், அங்கே போய் என்ன பண்ணலாம், அங்கேயும் கூட வேலை செய்யணும், இருந்தாலும் கூட சாப்பாடு நமக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்கு. அன்றைக்கு அப்படி கிடையாது. கஷ்டமான இடம், இருட்டறை என்று சொல்லுவாங்க. தொழுமரத்தில் கைகள் கால்கள் மாற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருங்கள் சொல்கிறார். அந்த அந்த எதுனா ஆண்டுடைய வார்த்தை. அதனால நம்ம விசுவாசிகள் சொல்லிட்டு கவலையோடே வாழ்றது தப்பான காரியம். சரியா? தப்பான காரியம். 1000 கவலைகள் வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. வாழ்க்கையின் சூழ்நிலையில கவலைகள் உண்டாகதான் செய்யும். மனுஷனுடைய செயல்பாடுகள்னால நமக்கு வேதனைகள் உண்டாகும். நான் உழைக்கும் போது சில நேரத்தில் அதற்குரிய கூலி கிடைக்கலனா என்ன உண்டாகும்? கவலை உண்டாகும். ஆனால் ஆண்டு சொல்கிறா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, தைரியமா இரு அப்படி சொல்றாரு. அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அற்புதமான நல் வார்த்தைகள். அதான் சொல்கிறா இந்த இடத்துல. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனுஷனுடைய இருதயம் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இல்லாட்டி இறுதியா அந்த மனுஷனுடைய இருதயத்தில் கவலை அதை ஒடுக்கிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் பாருங்களேன், தெரிந்த சம்பவம் தான். அதுல 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது யாபேசை பற்றி வாசிக்கும் போது அவன் சொல்லுகிற ஜெபத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னா, யாபேஸ் அவங்க அம்மா அவனை வேதனையோடு கூட பெற்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு யாபேஸ்ன்னு சொல்லி பேரிட்டாங்க. ஒருவேளை யாபேஸ் என்று சொன்னாலே துக்கம் என்ற அர்த்தம் கூட இருந்திருக்கலாம். அது அவனை ஒடுக்குது. 10ஆம் வசனத்தை பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு உண்டு, ஆனா அது என்ன பண்ணக்கூடாது,
துக்கப்படுத்தாதபடி அப்படியே ஒடுக்கிறோம், நம்மளை அப்படியே ஒடுக்கிறோம். அதனால தான் வியாதிகள் வருது, தூங்க முடியல, கவலையினால வேதனைகள் வருது. இப்போ யாபேஸ் சொல்லும்போது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தரன்னு சொல்லுகிறான். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறான். தீங்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை அப்படியே அமிக்கிறக்கூடாது, துன்பம் என்னை அப்படியே அமைக்கிறக்கூடாது. அதனால அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இருதயம் கவலையினால் நிறையும் போது அது அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். சரியா? 26வது வசனம், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். தமிழில் ரொம்ப மோசமான டிரான்ஸ்லேஷனாக இருக்குது. இது எனக்கு புரியவே இல்லை. இந்த வசனம் என்னவா இருக்கணும்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தப்ப ஆங்கிலத்தில் அதை படிக்கும்போது அது வித்தியாசமாக இருந்துச்சு. ஆங்கிலத்தில் படிக்கிறேன் பாருங்களேன். 12வது அதிகாரம் 26வது வசனம். The righteous should choose his friend carefully, for the way of the wicked leads them astray. அதாவது நீதிமான் தன்னுடைய நண்பனை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. வேற மாதிரி இந்த வசனம், நீதிமான் தன் அயலானை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படி எடுத்துக்கலாம். சரியா? ஆங்கிலத்தில் சொல்லும்போது righteous should choose his friend carefully ன்னு சொல்லியிருக்கு. சில டிரான்ஸ்லேஷனில் தமிழ் மாதிரியே இருக்குது, கேஜேவில எல்லாம் தமிழ் மாதிரியே தான் இருக்குது. நான் வச்சுக்க என்கேஜேவி. அப்போ இதில் சொல்லியிருக்கு நண்பனை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நண்பனை கவனமாய் தெரிந்து கொள்ள. அதான் நீதிமான், நல்லா கவனிச்சுக்கோங்க, நீதிமான் தன் அயலானை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து குடி வந்துட்டாங்க, நம்முடைய அயலான், அவங்களோட கூட நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப நெருக்கமாக போகணுன்னா நீ ஜாக்கிரதையாக இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் யார்? ஆண்டுடைய பிள்ளை. அவங்க யார்? உலகத்தின் மக்கள். அவங்களோட நம்ம ரொம்ப அவங்க யார் எவருன்ட்டே ரொம்ப தெரியாது. அவங்க எந்த சூழ்நிலையில் ஒரு இடத்த காலி பண்ணி உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. அவங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆக வேண்டும். ஸ்கூலில் ஒரே பெஞ்சில் டீச்சர் உட்கார வச்சுட்டாங்க, அதனால் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் உட்கார்ந்ததுனால க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்? நீதிமான் தன் அயலானை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து ஆக வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து பழக வேண்டும். அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். ஒருவேளை நம்முடைய ஃப்ரெண்டு மோசமான ஒரு ஆளாக இருந்தால் அது என்னையே என்ன பண்ணிடும்? மோசமான வழிக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிற காரியம். தமிழில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அயலானை பார்க்கலும் மேன்மையுள்ளவன் சொல்லியிருக்கு, ஆனால் அது ரொம்ப அர்த்தத்தை கொடுக்கல. ஆனால் அடுத்த வரி ரொம்ப அழகாக இருக்குது. துன்மார்க்கனுடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். அப்போ என்னுடைய வழி மேன்மையான வழி தான். அதாவது நீதிமானுடைய வழி எப்படிப்பட்ட வழி? மேன்மையான வழி. இந்த உலகத்தின் வழியோடு கூட அது என்ன பண்ண முடியாது, சேர்ந்து போகவே முடியாது. அப்போ அயலானை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருந்தாக வேண்டும். நான் அவனோடு கூட சமமாக தாராளமாக எல்லாம் பழகவே முடியாது. நம்முடைய வழி வேறே, அவளுடைய வழி வேறே. நம்ம யோசிக்கிற விதம் வேறே, அவர்கள் யோசிக்கிற விதம் வேறே. அவங்களுக்கு சிலது தப்பாகவே இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சில காரியங்களை செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சேர்ந்து போக முடியும்? சில காரியங்கள் சேர்ந்து போகலாம், சில காரியங்களை நம்ம விலகிதான் போய் ஆக வேண்டும். அவங்கள சொல்ல வேண்டிய ஒரு காரியம்னா, இல்லைங்க அந்த காரியம் நாங்கள் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க, நாங்கள் அதை செய்ய முடியாது, சொல்லி தான் ஆகணும். ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக முடியுமானா? அப்படி விட்டு கொடுத்து போனால் நம்முடைய வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு போய் சேரும். அதான் 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். நிறைய பேருடைய வாழ்க்கை அதனால கெட்டு போச்சுங்க. டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய நண்பனை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லிடுவேன்னு சொல்லுவோம். நண்பன் நாம் யாரோடு கூட அதிக நெருக்கமாக அதிக நேரம் செலவு செய்கிறோமோ அவங்கள மாதிரி நம்ம ஆயிடுவோம், மாறிடுவோம். அது இயற்கையான ஒரு காரியம். அதனால் நாம் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 26ஆம் வசனத்தால் தான் சொல்லப்படும். நீதிமான் தன் அயலானை பார்க்கல மேன்மையுள்ளவன், அல்லது தன் அயலானை குறித்து அவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். துன்மார்க்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். யாரோடு கூட சேர்றோன்றது ரொம்ப முக்கியம். நீ காலையில் கூட சொன்ன இல்லையா? காலையில் தான் சொன்னேன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எதனால் கேட்டான்? அவன் சேர்க்க சரி கிடையாது, சேர்க்க சரி கிடையாது. அவன் நீதிமான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். சேர்க்கை சரியில்லாததுனாலே அவனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடுச்சு. என்னுடைய பிள்ளைகள், ஏன்னா நீங்கள் யாரோட பழகுறீங்கன்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரியாது. சரியா? பெஞ்சில் உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா அம்மா அப்பா வந்து செக் பண்ணலாம் முடியாது.
அந்த ஃப்ரெண்டோட நீங்கள் என்ன பேசுறீங்க, அல்லது ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட டெய்லி என்ன பேசுகிறாங்க அப்படின்றது அப்பா அம்மா செக் பண்ண முடியாது. யார் தான் செக் பண்ணணும்? பழகுகிற நபர். உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா வந்து டெய்லி வந்து சேலையை பற்றியும் பொருளை பற்றியும் உலகத்தை பற்றியும் பேசிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டிங்கன்னா ஒரு வருஷம் அப்படி பேசுனா உங்கள் சிந்தை எதனால் நிறைஞ்சிரும்? உலக பொருள், உலக காரியத்தினால நிறைஞ்சிடும். என்னால் தேவனுடைய காரியத்தை சிந்திக்கவே முடியாமல் போய்விடும். நீங்கள் உங்கள் விசுவாசிகளே ஒரு 10 பேர் சேர்ந்தால் எதை பற்றி பேசுகிறீங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஜாக்கிரதையாக இருந்தாகணும். சிலரோடலாம் பேசும்போது நம்மளுக்கு அது சரியாக தெரியல, அது என்ன ஆவிக்குரிய நிலைமையில் வளர்க்குற மாதிரி தெரியல, உலகப்பிரமான சிந்தையினால் நிறையிறது போல் தெரிஞ்சுன்னா நைஸாக என்ன பண்ணிடணும்? சொல்ல வேணாம். உங்களோடலாம் நான் சேர மாட்டேன்லாம் சொல்ல வேணாம். இல்லைங்க, எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு நைஸாக கிளம்பும். ஏன்னா ஆதாயம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்களை என்ன பண்ணிக்கோங்க? ஆதாயம் பண்ணிக்கோங்க. உங்களை நஷ்டப்படுத்திடுறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீதிமான் தன் அயலானை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். துன்மார்க்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் என்று சொல்கிறார். 27ஆம் வசனம் மறுபடியுமாய், சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. இப்போ சமையல் வந்துருச்சுங்க மறுபடியும். இப்போ சோம்பேறிக்கு மெயினானது இதுதான், சமைக்க கூட பிரியல. இப்போ சமைக்காதவங்கள என்ன சொல்லலாம்? இப்போ இங்கிட்ட தான் சத்தம் வருது, இங்கே சத்தமே வரமாட்டுது. ஓகே, கஷ்டமான காரியம் தான் இல்லையா? பாத்திரம் விளக்கணும், டெய்லி காலையில் இருந்துச்சு, கஷ்டம். வாழ்க்கை அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. ஏண்டா 3 நேரம், இந்த 3 நேரம் சாப்பிட்றது எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. ஒன்றை சமைச்சு முடித்து பாத்திரத்தை விளக்குறதுக்கு முன்னாடி அடுத்த சமையல் ஆரம்பித்தான். அந்த இதை முடிச்சு அடுத்தது எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சமையல் ஆரம்பிக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. அதை ஞானமாக செஞ்சுக்கலாம். சரியா? ஞானமாக செய்யலாம். ஞானமானா ஹோட்டலில் போய் வாங்கிக்கலான்னு அர்த்தம் கிடையாது. சரியா? ஆனால் ஒரே நேரம் சமைக்கலாம். அதெல்லாம் ஞானமாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் ஞானமாக செஞ்சு அதை நேரத்தை மிச்சப்படுத்தலாம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதை, எல்லாத்தையும் சரியான நேரத்தில் அடைய செய்து கொண்டே அவர்களுடைய பொருள் அருமையானது என்று சொல்கிறோம். ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். ஜாக்கிரதையுடைய மேலே சொல்லும்போது ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். அது மேன்மையான பொருள் அவன் கையில் இருக்கிறதே. சரியா? வாழ்க்கை. 28ஆவது வசனம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு சொல்லு. அதான் நீதிமானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீதி ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது, தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான்னு சொல்லு. அது நீதிமானுடைய வழி வந்து அதில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம், அழிவு இல்லை. மரணம் இல்லைன்னா சரீர மரணத்தை பற்றி பேசலாது, அழிவு கிடையாது. எந்த வழியில் நம்ம போகிறோம்? ரொம்ப மேன்மையான ஒரு காரியம் சொன்ன ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிற அந்த நீதி. சரியா? 26ஆம் வசனத்தில் நீதிமான்னு சொல்லியிருக்கு, 28ஆம் வசனத்தில் நீதின்னு சொல்லியிருக்கு, நீதியின் பாதைன்னு சொல்லியிருக்கு. நம்ம கிடைச்சிருக்கிற வழி இதுதான், நீதியின் பாதை. அதில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. இந்த பாதையை மட்டும் விட்டு விலகிறாதீங்க. சரியா? அதாவது இன்னைக்கு யார் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, துன்மார்க்கன் தான் செழித்து இருக்கிறது மாதிரி தெரியுது. அந்த பாதையை மட்டும் தெரிந்தெடுக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் அதில் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டரை தேடி எனக்கு என்ன புண்ணியம், என்ன லாபம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அதுக்கப்புறம் அதில் என்ன இல்லை? மரணம் இல்லைன்னா அழிவு இல்லை. தேவன் நம்ம அற்புதமான பாதையில் தான் கொண்டு வந்திருக்கிறார். அழகான ஜீவ புஸ்தகம் நம்முடைய கையில் இருக்குது. ஜீவனுடைய அதாவது ஜீவனுக்கான வழிகாட்டி நம்முடைய கையில் இருக்கிறது. அதை நம்ம பின்பற்றணும், தொடர்ந்து போகணும். வாழ்க்கையே அதுதான், தொடர்ந்து ஓடுறது தான் வாழ்க்கை. அப்போ அதை நம்ம எந்த பாதையில் ஓடுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையான ஆலோசனைகள் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். தலையில் தாழ்த்தலாம்.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வழியே இல்லையானால் உடைய வார்த்தையில் அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் அதை சொல்லிக் கொடுக்கவே முடியாது, உலகத்துக்கு அது தெரியாது, யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் நீரோ உடைய வார்த்தையின் மூலமாக ஏராளமான காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் பிடித்துக்கொள்ள கிருபை தாரும். அதிலே நடக்க எங்களுக்கு பலன் தாரும். நீதியின் பாதையிலே மரணம் இல்லை, அதிலே ஜீவன் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பாதையில் எங்களை கொண்டு போய் வெற்றி பெற்றீர். சங்கீதக்காரன் பாடும்போது அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார்னு சொல்லுவார். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறீர். அந்த அற்புதமான வழி, ஜீவன் உள்ள வழி, ஜீவனுக்கு போய் சேர்கிற வழி, நானே ஜீவன் என்று சொன்னீரே, அந்த வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தான். நீர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீரோ அதையெல்லாம் கவனமாய் செய்யக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தான். நம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. வந்து தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடின சிறு பிள்ளைகளுக்காக நடிசுத்துகிறோம். அன்றைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாட வேண்டும் என்ற ஆசையை தாரும். அழகாய் பாடக்கூடிய கிருபைகளை தாரும். உமக்காய் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்த பலன் தாரும். தீமை, உலகத்தின் தீமையிலிருந்து பிள்ளைகளை நீ விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். உமக்காகவே அவர்கள் வளர்ந்து உங்களுடைய கருத்திலே பயன்படும் கருவிகள் திகழ கிருபை தாரும். எல்லாவற்றையும் இந்த கருத்திருக்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.